வட மாநிலங்களில் 5 நாட்களுக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக தீபாவளிக்கு 2 நாள் முன்னதாக தன்தேரஸ் கொண்டாடப்படும். லட்சுமி தேவி அருள் கிடைப்பதற்காக இந்த 2 நாட்களில் தங்கம், வெள்ளி பாத்திரங்கள் புதிதாக வாங்கி வீட்டில் பூஜை செய்வது வழக்கம். அதன்படி இந்த 2 நாட்களில் தங்கம், வெள்ளி அதிக அளவில் விற்பனையாகியுள்ளது. இது குறித்து அனைத்திந்திய ஜெம் அண்ட் ஜுவல்லரி டொமஸ்டிக் கவுன்சில் தலைவர் ராஜேஷ் ரோக்தே கூறும்போது, இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தன்தேரஸ் காலத்தில், அதாவது 2 தினங்களில் மட்டும் நாடு முழுவதும் 50 டன் முதல் 60 டன் வரையிலான தங்க நகைகள் விற்பனையாகியுள்ளன. இதன் மதிப்பு சுமார் 85,000 கோடி ரூபாய் ஆகும். இது கடந்த 2024ஆம் ஆண்டின் விற்பனை தொகையை விட 35% முதல் 40% வரை அதிகமாகும். ஆனால் விற்பனையான நகையின் அளவை பொறுத்த அளவில் கடந்த ஆண்டின் அளவிலேயே இருந்தது. இதற்கு கடுமையான விலை உயர்வே காரணம். தீபாவளி பண்டிகை முடிவில், அதாவது 5 நாட்களில் தங்கம் விற்பனை 100 முதல் 120 டன்னை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மதிப்பு 1 லட்சம் கோடி ரூபாய் முதல் 1,35,000 கோடி ரூபாய் வரை இருக்கும். இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்தது. சிலர் வெள்ளியை வாங்கினர். இதனால் வெள்ளியின் விற்பனை 2 மடங்கு அதிகரித்தது என்று ராஜேஷ் ரோக்தே தெரிவித்துள்ளார்.